இப்போ நான் சொல்ல போறது மகாவதார் பாபாஜி தீயிலிருந்து சந்நியாசியை காப்பாற்றிய அதிசயம். இது உண்மையில் பாபாஜியின் கருணை, ஞானம், தெய்வீக சக்தி எல்லாம் ஒரே நேரத்தில் வெளிப்பட்ட ஒரு அதிசயமான சம்பவம். ஒரு நாள் ஹிமாலயத்தின் ஒரு மலைப்பகுதியில் ஒரு யோகி சந்நியாசி தியானம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு ஆண்டுகளாக தியானத்தில் வெற்றி வரல. மனம் அடிக்கடி கோபம், வெறுப்பு, வருத்தம் இவையாலே கலங்கிக் கொண்டே இருந்தது. ஒருமுறை அந்த சந்நியாசி மனம் உடைந்து கத்தினார், இந்த உலகமே பொய், எல்லாரும் சுயநலம், இப்படி ஒரு உலகம் இருக்க வேண்டாம். அவரது கோபம் தீ போல வெடித்தது. உடனே அருகிலிருந்த மரத்தில் இருந்த தீ பிரவாகம் அவரை சுற்றி எரிய ஆரம்பிச்சது. அந்த நிமிஷத்தில் ஹிமாலயத்தின் மற்றொரு இடத்தில் இருந்த மகாவதார் பாபாஜி அதை கண்டு உடனே ஆன்மீகமாக அங்கு தோன்றினார். அவருடைய முகம் அமைதியுடன் பிரகாசித்தது. பாபாஜி மெதுவாக கையை உயர்த்தி சொன்னார், உன் உள்ளே இன்னும் கருணை உயிரோடு இருக்கு. அதனால இந்த தீ உன்னை தீண்டாது. அந்த வார்த்தைகள் வெளிவந்தவுடனே தீ திடீரென்று அணைந்தது. அந்த யோகி அதிசயமாய் பார்த்தார். அவரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. பாபாஜி அவரை அணுகி சொன்னார், கோபமும் வெறுப்பும் எரிக்கிற தீயா இருக்கும். ஆனால் அன்புதான் உண்மையான தீ. அது உன்னை சுத்தம் பண்ணும், அழிக்காது. அந்த நிமிஷத்திலிருந்தே அந்த யோகி மாற்றமடைந்தார். அவர் மனம் முழுக்க கருணையால் நிரம்பி தியானத்தில் அமைதியை அடைந்தார். அதிசயத்தின் அர்த்தம், பாபாஜி சொல்ல வந்தது, உண்மையான யோகி தீயை வெல்ல மாட்டான், அவன் தீயையும் ஆசீர்வதிப்பான். கருணைதான் ஆன்மீகத்தின் உண்மையான சக்தி. ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நாமா.